வணக்கம் நேயர்களே. நெல்லை மாவட்டத்தில் உள்ள தொழிலதிபர்களை வாரம் சென்று நம்ம ஊர் நாயகன் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் நம்ம நெல்லை மாவட்டத்தில் உள்ள யாரை வந்து நெல்லை நாயகனாக நம்ம இப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழியில் உள்ள பைரவி என்டர்பிரைசஸ் நிறுவனர் மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நம்ம ஊர் நாயகன் அப்படின்றதுல வந்து நிகழ்ச்சியில் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்களே மக்களுக்கு நீங்கள் என்ன ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்றத பற்றி விரிவாக சொல்லிடுங்களேன். வணக்கம் நேயர்களே. நாங்கள் வந்து பேட்டரி கடை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக இந்த தொழிலில் நாங்கள் இருக்கிறோம். சார், உங்களோட சொந்த ஊர் அப்படின்னும்போது திருநெல்வேலி தானா இல்லை வேறு ஏதோ? சொந்த ஊர் வந்து செங்கோட்டை. ஓகே. ஆமாம், நாங்கள் இருக்கிறது வந்து தச்சநல்லூர். ஆமாம், தச்சநல்லூர். ஓகேங்க சார். நம்ம தொப்புள் கூட உறவு தென்காசி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க தானே அவங்களும். கண்டிப்பாக அப்படின்னும்போது நீங்களும் நம்ம ஊருக்காரங்க தான். கண்டிப்பாக. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தீங்களா, இல்லை இது வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க சார்? சிறு வயதிலேருந்தே நான் ஒரு மிலிட்ரியில் சேரணுங்க தான் என்னோடய ஆசை. அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட்டு சிறு வயதில் பாதை மாறி போய் தேவையில்லாத சேர்க்கையில் சேர்ந்து டோட்டலாகவே லைஃபே மாறிச்சு. 2001 ராதாகிருஷ்ணன் ஆட்டோ மேலே வேலைக்கு சேர்ந்தேன். இங்கே ஒரு 12 இயர்ஸ் நம்ம வேலை பார்த்தோம். அங்கே உள்ள தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பேட்டரி இந்த ஃபீல்டில் ரிசப்ஷனுக்கு திருநெல்வேலியில் நம்ம இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்கோம். 3000 MC பண்ணிகிட்ருக்கோம். 1500 ஆட்டோமொபைல் பேட்டரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்றது வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக. தொழில்னு எடுத்துக்கிட்டாலும் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக அது இருக்கும். அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்றது வந்து இந்த தொழிலில் உங்களுக்கு இருக்கா? எஸ்எப்சோனிக் இந்த பேட்டரி டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சது எனக்கு மறக்க முடியாத நினைவு சார். இந்த பிராண்டு வந்து கிடைக்கிறதுக்கு இங்கே 4 பேர் போட்டி இருந்துச்சு சார். இந்த பிராண்ட் நமக்கு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத நினைவுகள். ஆமாம் சார். சரி சார், உங்கள் குடும்பம் பற்றிய தகவல்? ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காரு. மனைவி இந்த தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்றது நம்ம மட்டும் இருந்து அதை வழிநடத்தி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து மனைவி உறுதுணையாக வந்து இங்கே ஒர்க் பண்ணாலும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த நிறுவனத்தை வழிபட நடத்தி சென்று கொண்டிருக்கோம். ஆமாம். அப்படி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வந்து இந்த தொழிலில் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது சார்? தனிப்பட்ட ஒரு ஆளாக வந்து இந்த தொழிலை கொண்டு போகணும் அப்படின்னா பலருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குங்களே. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து எப்படிலாம் நீங்கள் இதை கடந்து போகிறீங்க? காம்படிஷன் தொழிலில் வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் சார் இருக்கும். நம்ம 1 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்தோன்னா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறதுக்கு காம்படிட்டர் தயாராக இருக்காங்க. ஸோ மோசமான ஒரு தொழில் தான். பட் இதிலேருந்து நம்ம இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம். இது எல்லாம் கடவுள் கிருபையில் செஞ்சுருக்கோம்.
சார் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு எடுப்பாங்க, காருக்கு எடுப்பாங்க. இதில் வந்து என்னென்ன வகையிலனா பேட்டரிஸ் எல்லாம் இருக்குது சார்? இதில் வந்து சின்ன 2.5லேருந்து சின்ன 2 வீலர் பேட்டரியிலேருந்து ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டு ஹெச்சிசிவி, எல்சிவி எல்லாத்துக்குமே பேட்டரி இருக்குது சார். அது போக இன்வெர்ட்டர் பேட்டரி இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது. எஸ்எஃப் கம்பெனியில் எல்லா பிராண்டுமே இருக்குது சார். A to Z. இதில் கிடைக்காத பிராண்டே கிடையாது சார், கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது சார். பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படி உங்களுடைய கல்வி வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாணவராக இருந்தீங்க? நிச்சயமாக வந்து எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தீங்க? நீங்கள் சொல்கிற கடைசி பெஞ்சுக்கும் கடைசியில் ஏதாவது ஒரு பெஞ்சு இருந்துச்சுன்னா அதில் தான் போனீங்களேன். ஸோ அப்போ வந்து கடைசி பெஞ்சில் நீங்கள் இருந்திருக்கீங்க? இல்லை, கடைசி பெஞ்சு தான் இருந்தோம். அது மோசமான வாழ்க்கை சார். இந்த வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை தான் சார். அப்போது இது மூலமாக நீங்கள் வந்து இந்த கடைசி பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெருமை தொழிலில் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எந்த தொழிலில் இருந்தாலும் ஜெயிக்கலாம் சார். சரி சார், நீங்கள் தொழிலாளராக இருந்து தான் ஒரு முதலாளின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்து உயர்ந்து வந்தீங்க. கண்டிப்பாக. தொழிலாளி வாழ்க்கை வந்து நல்லா இருந்ததா, முதலாளி வாழ்க்கை வந்து நல்லா இருந்தது? தொழிலாளி வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு, முதலாளி வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு சார். அதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கும் இல்லைங்களா? நான் கடை ஆரம்பிக்கிறது 2012 ஆரம்பித்தேன். 2012 ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதம் to ஒரு 6 மாதம் வரை நான் வேலையே பார்த்துருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்டா இந்த ஒரு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இந்த நெளி சுழிகள்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு தொழில் தான் மேன்மையை கொடுக்குண்டு. சார் பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பித்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னீங்க. இப்போ பலர் வந்து புதுசாக வந்து தொழில் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, லாபம் வரல, இந்த தொழில் வந்து நம்மளுக்கு லாய்க்கப்படாது, அப்போ அடுத்த ஒரு தொழில் போவாங்க, அடுத்த ஒரு தொழில் போவாங்க, அதுலேயும் லாபம் வராட்டினா அதுக்கு அடுத்த தொழில் போகிறாங்க. இந்த மாதிரி தொழிலை வந்து அடுத்து மாற்றிக்கிட்டே போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன சார்? ஒரு தொழிலை நல்ல 5 வருஷமோ 10 வருஷமோ அதில் நல்லா ட்ரைனிங் பண்ணுங்கள், அதே தொழிலை தேர்ந்தெடுங்க. 6 மாதம் சரியில்லைன்னா கூட 6 மாதம் எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதில் தப்பு பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டு கை கொடுக்கும். தொழிலை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கேங்க தயவு செய்து. இப்போ தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா தொழிலையும் இருந்து இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற தொழிலாளர்கள் பற்றி ஒரு 2 வார்த்தைகள். நம்மகிட்ட இருக்கிறது யாருமே தொழிலாளர்கள் கிடையாது, எல்லாமே என்னோடய பிள்ளைங்க, என்னோடய பசங்க தான். நம்மகிட்ட தொழிலாளர்கள்னு யாருமே நம்ம அப்படி வைக்கிறது இல்லை. ஆமாம், அப்படி தான் நடந்துட்டுருக்கோம் சார். சரி சார், உங்கள்கிட்ட உள்ள தொழிலாளர்கள் வந்து இப்போ புதுசாக வர்றவங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து இந்த ஃபீல்டை பொறுத்தளவு இருக்காது, நாலேஜ் இல்லாமல் தான் வருவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அது போக பார்த்தீங்கன்னா அப்படி வர்றவங்களை வந்து நீங்கள் எப்படிலாம் ட்ரெயின் அப் பண்ணுறீங்க? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் ஷாப்பில் விட்ருவாங்க, நீ வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டு வாப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப சேஃப்டியாக பண்ண வேண்டிய ஒரு தொழில் தான். கண்டிப்பாக அப்படின்னும்போது அந்த மாதிரி வர்ற தொழிலாளர்கள், அதாவது உங்கள் சகோதரர்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் ட்ரெயின் அப் பண்ணுறீங்க அவங்கள? ஏற்கனவே இருக்கிற டெக்னீஷியன் நம்மகிட்ட இருக்காங்களா, அந்த டெக்னீஷியன் வந்து எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன். அவங்க வரும்போதே ஆல்ரெடி அவங்க 2 டேஸில் அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிடுறாங்க. நமக்கு நான் அந்த சிரமம் எடுக்கக்கூடிய அந்த வேலையே இல்லை எங்களுக்கு. 2 நாள் 3 நாளில் அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. 2 நாளில் வந்து ட்ரைனிங் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கடுத்த ஆளுக்கு 3 நாள் அவங்க வந்து வேலைக்கு அந்த வேலையை பார்க்க தயாராக இருப்பாங்க சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2012 இந்த தொழில் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இதே தொழிலில் தான் இருந்தீங்களா அல்லது வந்து வேறு தொழில்? அதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணா ஆட்டோமொபைல்ஸுங்கிற ஒரு அமரன் டிஸ்ட்ரிபியூட்டரில் நான் ஒரு 12 வருஷமாக ஒர்க் பண்ணேன். அதில் நான் ஃபஸ்ட் வேலை சேரும்போது சர்வீஸில் சேர்ந்தேன். சர்வீஸ்லேருந்து அடுத்து சேல்ஸ்மேன் போட்டாங்க. சேல்ஸ்மேன்லேருந்து அடுத்து மேனேஜராக மாறினோம். அதுலேயே ஒரு 7 வருஷம் மேனேஜராகவே இருந்தோம். கடைசியாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக அங்கேருந்து வெளியே வந்தோம். இன்றைக்கி அவங்களுக்கு நிகராக நம்மளும் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக சார், ஒரு தொழிலில் வந்து நம்மளுக்கு ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் அதே தொழிலில் சார்ந்து முதலாளியாக வர முடியும். புதுதாக வந்து இந்த தொழிலில் இறங்கி வந்து எந்த தொழிலாக இருந்தாலுமே வந்து அதில் வந்து ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்க முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து காம்படிஷன் அதிகம்னு சொன்னீங்க. அப்படின்னும்போது இதை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அந்த கஸ்டமரை வந்து நம்ம அடுத்த கடைக்கு விடக்கூடாது,
அடுத்த ஆளுகளுக்கு போகிறதோட நம்மளை தேடி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை வந்து அவங்களுக்கு கூட்டணும் இல்லைங்களா? அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட எப்படிலாம் வந்து அவங்கள வந்து கவர் பண்ணி கொண்டு வரீங்க சார்? நானே எல்லா டீலர்ஸ்ட்டும் நானே ஃபோனில் பேசுவேன் சார். எப்போதுமே கான்டாக்டில் இருந்துகிட்டே இருப்போம். மற்றபடி பிஸ்னஸ் கூட்டிகிட்டு தான் சார் சார் சும்மா உங்கள்கிட்ட பேசுகிறது பார்த்தாலே தெரியுது எங்களை வந்து கவர் பண்ணிடுறது நீங்கள் எப்படிலாம் கவர் பண்ணுவீங்கன்னு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து இந்த பேட்டரி தொழில் அப்படின்றது வந்து பலருக்கும் வந்து ஒரு தெரியப்படாத ஒரு தொழில் தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இதை வந்து தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு சைடு பிஸ்னஸாக இதை பார்ப்பாங்க. மெயின் பிஸ்னஸாக பார்க்கும்போது இதில் வந்து ஏற்படக்கூடிய சவால்கள் என்னெல்லாமா இருக்கும்? மெயின் பிஸ்னஸாக இதை பண்ணதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுண்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலை ஜெயிக்க முடியும். ஒரு ஷோரூம் இருக்கணும். ஒரு மினிமம் அந்த கடையில் எல்லா டைப்ஸ்லேயும் ஒரு 100 பேட்டரி இருக்கணும். எல்லா டைப்ஸ், ஆல் டைப்ஸ், ஆல் பிராண்ட், ஆல் டைப்ஸ் எல்லா சேர்த்துலையும் ஒரு 100 பேட்டரி 150 பேட்டரி வச்சுருந்தால் மட்டும்தான் அவங்க சர்வேலே பண்ண முடியும். மற்றபடி 2 பேட்டரி 1 பேட்டரி கடையில் வச்சுட்டு அவங்க தொழில் பண்ணால் இந்த தொழிலில் ரொம்ப சிரமம் சார். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பல வகையான பேட்டரிஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் எடுத்திருக்க இந்த SF சோனிக்ஸ் அப்படின்ற பேட்டரியோட மகத்துவம் என்னதுலாம் சார்? மற்ற பேட்டரிக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னதுலாம்? SF சோனிக்கு வந்து பேட்டரி வந்து நீங்கள் ஜப்பான் மேக்கு, நம்மளோட இந்தியன் கொலாபரேஷனில் ஓடிட்டுருக்கு. ஸ்டாண்டர்ட் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட நேம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபருகுவா. இவங்க வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக இந்த பிராண்டுக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸைடு அமரான் ஓடிட்டுருக்கு. இவங்களோட லைஃப் ஒரு 6 மாதம் 1 இயர் லைஃப் கூட வரும் சார் இந்த பிராண்ட். பட் எந்த விளம்பரமும் கிடையாது. ஆனால் எல்லா மெக்கானிக் ஆல் எலக்ட்ரிஷியனுக்கு ஃபுல்லாக இந்த பிராண்டோட வேல்யூ கண்டிப்பாக தெரியுதுனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்கும் சார். சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விளம்பரங்கள் அப்படின்றது வந்து நம்ம அதிகமாக பார்க்காத ஒரு நிறுவனமாக வந்து SF சோனிக்ஸ் இருக்குது சார். கண்டிப்பாக அப்படிப்பட்ட முறையில் வந்து மக்கள்கிட்ட வந்து இது வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு சார்? இந்த SF சோனிக்ஸ் அப்படின்றத வந்து மக்கள் தேடி வர அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்கன்னா அது எப்படி சார்? இங்கே பேட்ரி எலக்ட்ரிஷியனும் மெக்கானிக் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இவங்க பேட்டரியை யார் போட்டிருக்காங்களோ அந்த கஸ்டமர் கண்டிப்பாக வேறு எந்த பிராண்டுக்கு போக முடியாத லெவலில் அவங்களுக்கு லைஃப் தரும் சார். 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்லாம் இன்வெர்டர் பேட்டரி வரும். ஆட்டோமேட்டிக் 4 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் வரை ஆட்டோமேட்டிக் பேட்டரி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிராண்டை மாட்டின இந்த கஸ்டமர் இப்போ உங்கள் முன்னால் ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாங்க, 5 இயர்ஸ் ஓடி இருக்கு அந்த பேட்டரி, 5 இயர்ஸ் ஓடி இருக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்மகிட்ட தான் வருவாங்க. இந்த பிராண்டோட வேல்யூவே தான் சார். லைஃப் நல்லா வரும் சார். வேறு எந்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்டுக்கு ஈக்குவலாக வரவே செய்யாது சார். பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரே ஒரு இன்முகத்தோடு வருவாங்க அப்படின்றது வந்து நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. ஒருத்தர் வந்து மாறுபட்ட குணத்தோடு வருவாங்க. அப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ்ட உண்டான மகிழ்ச்சியான தருணம், அப்புறம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரெண்டில் வந்து ரெண்டையுமே எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க சார்? எங்கள் தொழிலில் வந்து டெய்லி 2 பேர் நாங்கள் சண்டை போடுவோம், 2 பேர்கிட்ட சந்தோஷமாக பேசுவோம். தொழில் டெய்லி நித்தமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தொழில் தான் சார். ஒரு பேட்டரி சார்ஜ் இறங்கியிருக்கும், அந்த சார்ஜ் இறங்கியிருக்கோட மகிமை அவங்களுக்கு, சார்ஜ் ஏன் இறங்கிருக்கு அவங்க அனலைஸ் பண்ண முடியாது கஸ்டமரால். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் சார்ஜ் போட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஏன் சார்ஜ் இறங்குன்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஸோ சார்ஜ் இறங்கியிருக்கு, உங்களுக்கு வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அவங்க சமாதானம் ஆவாங்க. ஃபஸ்ட் டேயில் அந்த கோபம், நீங்கள் சொல்கிற கோபத்தாபத்தோடு தான் கண்டிப்பாக வருவாங்க. அதை நாங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். மகிழ்ச்சியோடு தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்தவங்களை உட்கார வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அவங்க போகும்போது கண்டிப்பாக தெளிவாக தான் போவாங்க. ரெண்டுமே வந்து மகிழ்ச்சியான தருணம். இது ரெண்டுமே வந்து நம்ம இதிலேயே முடிச்சிட்டோம். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள், அதாவது உங்கள் பாணியில் சொல்லணுனாக்கா வந்து உங்களுடைய சகோதரர்கள், சகோதரர்கள், அவங்க வந்து எல்லா நாட்களும் வந்து ஏதாவது ஒரு சில நாள் உடல்நிலை சரியில்லாதனால வந்து லீவ் போட வேண்டிய காலங்கள் வரும். அப்படி லீவ் போடும்போது ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி வந்து சமாளிச்சுக்கிறீங்க? அப்படி ரெகுலராகவே அப்படி லீவ் போடுறதுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான் நம்மகிட்ட, கணேசன்ட்டு. மற்றபடி யாருமே அப்படி லீவ் போடுறதில்ல. ஒரு ஆள் லீவ் போட்டால் இன்னொரு ஆள் வந்துடுவாங்க. ஆமாம், இல்லை அந்த ஒரு ஆள் மட்டும், ஒரு ஆளை தவிர யாருமே மற்றபடி யாரும் லீவ் போடுறதில்லை. அந்த ஒரு ஆளை நாங்கள் இன்னைக்கு கேட்கணும். ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இருக்கேன் சார். இப்போ அவங்க லீவ் போட்டாலும் வந்து நீங்களே சமாளிச்சிருவீங்க? கண்டிப்பாக சமாளிக்கும்.
சார் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து இப்போ சின்ன பேட்டரிஸ் வாங்கிட்டு போகும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து கையில் தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இந்த பெரிய அளவு பேட்டரிஸ் வந்து தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. அப்படின்னும்போது இப்போ புதுசாக வரக்கூடிய தொழிலாளர் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் இங்கே வச்சு ஏற்றி கொடுத்துருவீங்க, அங்கே கொண்டு போய் மாட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் ஒரு சண்டைகள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் தொழிலில் வரத்தான் செய்யும். அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் அங்கே எப்படி சமாளிச்சுக்கிட்டு வந்துடுறீங்க? இங்கே டைரெக்டாக எங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட யார் எந்த கஸ்டமர் இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் கொண்டு பேட்டரி மாட்டி கொடுத்துட்டு பழைய பேட்டரி எடுத்துகிட்டு வரது எங்களோட பொறுப்பு. வர்ற கஸ்டமர் வந்துட்டு போனால் போதும், அவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் நம்ம கடையில் கிடையாது சார். சார் வருங்காலத்தில் இனிமேல் வந்து இந்த பெட்ரோல் வெஹிக்கல்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேட்டரிஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து மத்திய அரசாங்கமாகட்டும் உலகமே வந்து அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த பேட்டரி தொழிலோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்கக்கூடும்? இந்த பேட்டரி இண்டஸ்ட்ரியோட எதிர்காலம் இன்னும் ஒரு 10 இயர்ஸில் 300% க்ரோத்தில் இருக்கும் சார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 300 to 400% க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் சார். நிச்சயமாக வந்து வளர்ச்சிகள் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ 100%. சரி சார், இந்த தொழிலை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் ஆகட்டும், மற்ற தொழிலில் இருந்துக்கிட்டே இந்த தொழிலுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய முதலாளிகள் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புதுசாக அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து வரணும்வா? புதுசாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து வரதா இருந்துச்சுன்னா அவங்க பேசிக்காக வந்து சார்ஜிங், இந்த மாதிரி பேட்ரி வண்டி ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா எதனால் ஆகுது, இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஷாப்லேயோ ஏதோ ஒரு பேட்டரி ஷாப்பில் ஒரு 6 மந்த் மினிமம் ஒரு 6 மந்த்தாக நீங்கள் வேலை பாருங்கள். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல இடத்த தேர்வு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஸ்ரீபுரமாக எடுத்துக்கிட்டால், எக்ஸாம்பிள் டவுனாக எடுத்துக்கிட்டால் ஸ்ரீபுரத்தை தேர்ந்தெடுங்க, அது வந்து ஆட்டோமொபைல் மார்க்கெட். அல்லது சவுத் பைபாஸ் தேர்ந்தெடுக்கலாம். இதே மாதிரி இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு 1 இயரில் நீங்கள் ஜெயிச்சு மேலே வந்துடலாம். நிச்சயமாக வந்து இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து ஒரு மனிதர் வந்து இதோட நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு இருக்க மாட்டாங்க, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை. கண்டிப்பாக. அப்படி நீங்கள் என்ன ஒரு எண்ணத்தோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் உங்கள் வாழ்க்கையில்? எனக்கு இதுக்கு அடுத்து ஒரே எண்ணம், சொந்தமாக இது வாடகை பில்டிங்கில் இருக்கோம் அட் ப்ரெசன்ட். சொந்தமாக நாங்கள் ஒரு இடம் வாங்கி இதே பைபாஸில் கடை போடணும் சார். இதுதான் என்னோட முழுமையான ஆசை. நிச்சயமாக சார், அது நிறைவேறும்போது நாங்களே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி தருவோம் ஓப்பனிங்க. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் இருக்கும்போது தன்னோட பிள்ளைகள் வந்து அதே தொழிலுக்கு வரணுமா அப்படின்ற யோசனைகள் வந்து தந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். நம்ம பிள்ளைகள் வந்து இதுக்குள்ளே வர வேணாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அதிகப்படியான பெர்சன்டேஜில் வந்து இருப்பாங்க. அப்படி வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து இந்த தொழிலில் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவங்கள வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா சார்? எனக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு சேரை உருவாக்கி வைக்கல, ஆனால் என் பையனுக்கு நான் ஒரு சேரை உருவாக்கி வச்சுட்டேன் தொழிலுக்காண்டி. அவன் வந்தால் விருப்பப்பட்டு வந்தால் தொழில் பார்க்கட்டும், இல்லாட்டிக்கு அவன் எந்த தொழில் பார்த்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏமா சார், இப்போ வந்து ஒரு தொழில் இறங்கிட்டோம் அப்படின்னா இந்த தொழிலை விட்டு நம்மளுக்கு போக மனசு வராது சரிங்களா? ஆனால் அடுத்து வேற ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம அந்த தொழிலே வந்து நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச தொழில் வேற ஒரு தொழில் அப்படின்னா எந்த ஒரு தொழில் சொல்லுவீங்க? மாடு மேய்க்கு. அருமையான உண்மையான விவசாயம் சார்ந்த தொழில்குள்ள. அதாவது என்னோட அடுத்த பிளானே ஒரு 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ வாங்கி கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் இதை ரெடி பண்ணிவிட்டு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு தான் என்னோட பிளான். நிச்சயமாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் நம்ம திறந்தாலே வந்து ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆட்கள் தேவை, மாத சம்பளம் 20,000 அப்படின்னு சொல்லிக்கிட்டு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு அதில் ஆட்கள் தேவை வந்து அதிகமாகிருக்கு. அதோட தேவைகள் இன்றைக்கி கிலோ வந்து 800 ரூபா சார். ஆட்டு இறைச்சி கிலோ 800 ரூபா. இது வந்து இன்னும் 1000 ரூபா தான் ஆகும், குறையாது. ஸோ அதை அந்த தேவையில் இருக்கிறதுனால நம்ம அந்த தொழிலை தேர்ந்தெடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு தொழிலில் நீங்கள் கால் பதிக்கிறது கூடிய சீக்கிரம் ஒரு அதிகபட்சம் 6 மாதத்தில் நம்ம ரெடி பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக. நிச்சயமாக சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டரிஸ் அப்படின்ட்டோம்னா மக்களுக்கு வந்து அதிகப்படியான டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்க வாங்கும்போது சொன்னாலும் கூட அவங்க வந்து மறதியில் மறந்துடுவாங்க. ஒரு 2 நாள் ஆனால அதை விழுந்து பார்ப்பாங்க பேட்டரிஸை, தண்ணி இருக்கா, சார்ஜ் ஏறுதா அப்படின்றது. அப்படி பேட்டரிஸ் ஆயுட்காலம் வந்து கூடணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும்? பேட்டரியோட ஆயுட்காலம் கூடணும்னா ஒரு 4 மந்த்ஸுக்கு ஒருக்க வாட்டர் லெவல் செக்கப் மட்டும் பண்ணிக்கிடுங்க.
வேறு வேறு இதுக்கும் அதில் கையாளணும் அவசியம் இல்லை சார். வாட்டர் லெவல் செக்அப் பண்ணிட்டாலே சரியாக இருக்கும். வேறு மற்றபடி இதில் வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த வாட்டர் லெவல் செக்அப் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்கு ஒரு கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரியோட லைஃபு 5 years 6 years தாராளமாக ஓடிடும் சார். ஓகே சார், நிச்சயமாக உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காண்டி ஒதுக்கி இருந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மக்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா? கொரோனா பாதிப்பு இருக்கிறதுனால எல்லோரும் நல்ல கையை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 டைமாவது வெளியே போயிட்டு வந்தாலே கை வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறது சானிடைசர் போடுங்க, அப்படி இல்லாட்டிக்க சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க. மாஸ்க் வெளியே போகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கிடுங்க. சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்றுங்க. சார், உங்கள் குடும்பத்தை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன். எங்கள் குடும்பத்தோட மூத்த உறுப்பினர் காசி விஸ்வநாதன். காசினிவேந்தன். நான் எஸ்எஃப் கம்பெனி ஸ்டாஃபாக இருக்கேன். கிட்டத்தட்ட கம்பெனி டைரக்ட் ஸ்டாஃபு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 years அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஓவரால் 14 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி அண்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பைரவி என்டர்பிரைசஸ் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டில் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் நான் பார்க்கல. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸும் பொறுத்த வரைக்கும் வித்தின் 24 hours-லேருந்து 48 hours-க்குள்ளே கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பைரவி அப்படிங்கிறது எஸ்எஃப் பிராண்டு மாதிரி தான். ஸோ எனி சர்வீஸ் கிளைம்ஸ் எதுனாலும் இம்மிடியட்டாக அவர் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து அக்யூரேட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் எஸ்எஃபோட ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர் மாதிரி எங்களுக்கு. தேங்க்யூ சார். தம்பி பேர் கணேசன், சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். நான் 20 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு சர்வீஸில் இருக்கேன். மற்றபடி பேட்ரி சர்வீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே உள்ளதுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக. என் பேர் சதீஷ், இங்கே தான் ஒர்க் பண்ணேன், சர்வீஸில் இருக்கேன். ராஜா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தேன். நான் அண்ணன் நல்லா கற்று விட்டுட்டாப்புல. தெரியாமல் வேலையும் பார்த்துருக்கேன், ஆனால் இது வேலையும் சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாப்புல. நீங்கள் எல்லாமே கற்று கொடுத்தது இப்படி தான் பிரச்சனை. நன்றி. என் பேர் பியூலா, நான் இங்கே பில்லிங்கில் இருக்கேன். எனக்கு கடையில் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். நான் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரி எஸ்எஃப் சோனி பிராண்டில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் ஜெயஸ்ரீ, எஸ்எஃப் சோனிக்கு ஒர்க் பண்ணிட்டு. சந்தியா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். நான் எஸ்எஃப் சோனிக்கில் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு எங்கள் சித்தப்பா தான் நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னோடய ஒய்ஃபு பேர் கணபதி. என்னோட முழு வளர்ச்சிக்குமே 99% இவ தான் காரணம். என் பேர் கணபதி, நான் இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கணவர்மார்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையே இருந்து சப்போர்ட் பண்ணுற வந்து மேக்ஸிமம் ஒய்ஃப்ஸ் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, தவிர இங்கே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? வீட்டில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினோன்னே ஃப்ரீ டைம் ரொம்ப இருக்கும், அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு தான் கடைக்கு வரேன். இது தொழில் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தாலும் மேடமுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னும்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து எந்தெந்த சிரமங்கள்லாம் சந்தித்தாங்க, வீட்லையாகட்டும் தொழில் செய்கிற இடத்துலையாகட்டும் என்னென்ன சிரமங்கள்லாம் சந்தித்தாங்க? அவளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சார். அவளும் ஒரு கடையில் இதே மாதிரி ஒரு பேட்டரி ஷாப்லாம் வேலை பார்த்துட்டு தான். அப்போ அவங்களும் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணி தான் நீங்கள் இங்கே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க ஒரு பேட்டரி ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 years அங்கே வேலை பார்த்தாங்க. அதே பேட்டரி ஷாப்பில் நானும் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் லவ் மேரேஜ் தான். அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அங்கேயே இருக்குன்னு அங்கே இருந்ததுனால இங்கே ரொம்ப வசதி ஆகிடுச்சு. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். நேயர்களே, இந்த வாரம் நம்ம ஊர் நாயகனில் வந்து நம்ம ஊர் நாயகனை பார்க்கல, நம்ம ஊர் தம்பதிகளை பார்த்தோம் அப்படின்னு வந்து நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.